இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் அப்படி பேசினேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அதனால நீயா தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கல. ஏதோ அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசினியே, அதுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணலான்னு ஒரு மரியாதைக்காக தான் இத பண்ணேன். மத்தபடி எனக்கு வேற எந்த ஐடியாவும் இல்ல. இந்த திமிருக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லடி. என்ன சொன்ன? வாங்க, இப்படி வாங்க, உட்காருங்க. அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லல, நீயா எதுவும் ஆரம்பிக்காத. நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு அதை யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கணும். அதனால பேசாம படுத்து தூங்கு, நானும் தூங்குறேன். பாருங்கண்ணே, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ சொல்றதெல்லாம் பொய் கதைண்ணே. அண்ணே, அவளை அவ காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஏதோ கண்ணு தெரியாதவ இருக்கான், சாட்சி இருக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அத போய் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லடா, கர்ணாவும் அதை சொல்றானே, அவனை நான் நம்புறேன். அவன் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்ணா ஒரு பாசமான வேட்டை நாய் தான், நல்ல விசுவாசமான ஆளும் தான். ஆமா, நான் வேட்டை நாய் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு எந்த அறிவும் இல்ல. அந்த கர்ணாவை அவ ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க. நம்ம விசுவாசத்தை நமக்கு எதிராகவே திருப்புறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணா, ஒரு வேலை இப்படியும் இருக்கலாம்ல. அவ அந்த கண்ணு தெரியாதவனை ரெடி பண்ணி அவனுக்கு காசு கொடுத்து ஏன் பேச வைக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ தன்னை நிரபராதி நிரூபிக்க ஒரு நல்ல நாடகம் ஆடுறானே. அதை நம்பி இந்த கர்ணாவும் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கானே. யோசிச்சிங்களா? அண்ணே, ஒன்னு பண்ண சொல்லுங்கண்ணே. முடிஞ்ச அந்த கண்ணு தெரியாதவனை கூட்டு வர சொல்லுங்க. அவங்களால முடியாதுண்ணே, எல்லாம் அவ செட்டப்ண்ணே. நான் சொல்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற சதிண்ணே. யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டண்ணே. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ யோசிச்சுக்கோ.